அரசு பேருந்தில் கண்டெடுத்த 40,000 ரூபாய் ரொக்கத்தை நண்பர்கள் உதவியுடன் போலீசார் முன்னிலையில் உரியவரிடம் ஒப்படைத்த தம்பதியருக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தி போலீசார் பாராட்டு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வடுகபாளையம் கிராமம் காட்டுவளவு பகுதியில் வசிக்கும் பெருமாள் 54 கட்டிட கான்ட்ராக்டர் பணி செய்து வருகிறார். இவர் தனது மனைவி அம்சவேணி 48 அவிநாசியில் இருந்து கோவைக்கு மருத்துவமனைக்கு ஈரோடு கோயம்புத்தூர் மார்க்கமாக சென்ற அரசு பேருந்தில் அவிநாசியில் இருந்து தன் மனைவியுடன் சென்றுள்ளார். கருமத்தம்பட்டி பேருந்து நிறுத்தம் தாண்டி பேருந்து கடக்கையில் தனது இருக்கையின் கீழே ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக் இருப்பதைக் கண்டு அதனை எடுத்து திறந்து பார்க்கையில் அதில் 40,000 ரூபாய் பணமும் ஒரு வங்கி கணக்கு புத்தகமும் இருப்பது தெரிய வந்தது. எழுத படிக்க தெரியாத தம்பதியர் யாரோ பணப்பையை தவறவிட்டுள்ளதை உணர்ந்து அதை பத்திரமாக அப்படியே எடுத்துக்கொண்டு கோவை சென்று தங்களது மருத்துவமனை வேலைகளை முடித்துவிட்டு மாலை அவிநாசி திரும்பியதும் பெருமாளின் நண்பரான அவிநாசி வடக்குரத வீதி பகுதியில் ஸ்டுடியோ நடத்தி வரும் நவநீத கண்ணனிடம் பணப்பையை கொடுத்து நடந்ததை கூறியுள்ளார். நவநீத கண்ணன் பணப்பையில் இருந்த வங்கி கணக்கு புத்தகத்தை பார்த்தபோது குன்னத்தூர் அருகே வட்டாலபதி பாரதி நகரில் வசிக்கும் அம்மாசியப்பன் மனைவி கலாமணி என்பதும் செங்கப்பள்ளி கனரா வங்கி கிளை கணக்கு புத்தகம் என்பது தெரிய வந்தது. உடனடியாக அவர் வங்கி கணக்கு புத்தகத்தில் இருந்த கலாமணியின் செல் எண்ணுக்கு தகவல் கொடுத்து உடனடியாக அவரை அவிநாசி காவல் நிலையத்திற்கு வந்து உரிய அடையாளங்கள் சொல்லி பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கூறியுள்ளார். தொடர்ந்து அவிநாசி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு பெருமாள், அம்சவேணி, நவநீத கண்ணன் மற்றும் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் சென்று துணை கண்காணிப்பாளர் சிவகுமாரிடம் நடந்ததை கூறி பணப்பையை ஒப்படைத்தனர். அவிநாசி துணை காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார், உதவி ஆய்வாளர்கள் வேலுச்சாமி, அமல், ஆரோக்கியராஜ் ஆகியோர் முன்னிலையில் பேருந்தில் பணம் தொலைத்த கலாமணியிடம் பணத்தை கண்டெடுத்தவர்கள் கொடுத்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு மலர் மாலை மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பஸ்ஸில் தவறவிட்ட பணம் உரியவர்களிடம் சேர்க்கப்பட்டது குறித்து அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமாள், அம்சவேணி தம்பதியரை பாராட்டினர். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் செங்கப்பள்ளி கனரா வங்கி கிளையில் தனது கணக்கில் இருந்து எடுத்த ரூ. 40,000 பணத்தை செங்கப்பள்ளியில் இருந்து கோவை செல்லும் அரசு பேருந்தில் ஏறிய மூதாட்டி கலாமணி குன்னத்தூர் செல்ல பெருமாநல்லூரில் இறங்கும் பொழுது தனது பணப்பையை தவறவிட்டுள்ளார் என்பதும் அந்த பணப்பையை அதே பேருந்தில் அவிநாசியில் ஏறிய பெருமாள், அம்சவேணி தம்பதியர் கண்டெடுத்ததும் தெரிய வந்தது.